அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அவர்களுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு பின் மாறுறார். செவ்வாய் பகவானானவர் ரிஷபத்திலே அப்படியே இருக்கார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்க மாறுறாரு, மிதனத்துக்கு மாறுறாரு. அப்ப ஆகஸ்ட்ங்கும் போது அர்த்தமான பலன்கள்ல போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஜூலை 2ஆம் தேதி வக்ரமாயி கடகத்துல இருந்து வக்ரமாயி மிதனத்துக்கு போறார். எப்ப? ஜூலை 13ஆம் தேதிக்கு பின். அதுக்கப்புறம் திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்பன்னா ஜூலை 23ஆம் தேதி. சோ வக்ர நிலையிலே கடகத்திலையும் இருக்காரு, வக்ர நிலையிலே புதன் ஆட்சி பெற்று மிதனத்திலையும் இருக்காரு, வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். 3 நிலைகள்ல இந்த காலகட்டத்துல இருக்காரு. அடுத்தது குரு பகவானானவர் அதே கடக ராசியில இருக்கார். சுக்கிர பகவானானவர் ஜூலை 4ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார் சிம்மத்துக்கு. சோ சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைகிறார். அப்ப இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் சுகபோக வாழ்க்கையில இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா அதுதான். சனி பகவானானவர் எப்பவும் போல மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். இது இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். இதனால பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வாகனங்கள்ல இப்ப நம்ம கூட பார்த்தோம், போக்குவரத்துல நிறைய கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம். அதிலே ஏதாவது குறை ஏற்படும். அந்த குறை வெளியில வரும். ஜூலை 4க்கு அப்புறம் இதெல்லாம் பார்ப்பீங்க. காது கொடுத்து கேட்கலாம். நியூஸ்லயே நம்மலாம் பார்க்கலாம். வாகனங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சு, ஃப்ராட் நடந்திருக்கு, ஏமாத்திட்டாங்க, ஓட்ட வாகனத்தை பழைய வாகனத்தை மறுசீர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வேணா சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்ப பழச புதுசு மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எதுவுமே புதுசா இருக்காது. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் வாகன ரீதியா இது நடக்கும். அதே மாதிரி கோல்டு ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா இந்த துணி சம்பந்தப்பட்ட இடங்கள் வேலை இருக்கும்ல, ஆடம்பரமா காமிக்கிற விஷயங்கள்லாம் அரசாங்கம் இந்த நேரத்துல எதிராக செயல்படும். அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவா பிசினஸ் ரிலேட்டடா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம். ராசியில் சனி, ராசியாதிபதி ராசியை தொடர்பு கொள்றார். உழைத்த உழைப்பிற்கு பலன் கண்டிப்பா உண்டு. ஆனா உழைக்காம பலன் கிடைக்காது. இதுக்கு காரணம் சனி ராசியில இருக்குது. உழைத்த உழைப்பிற்கு பலன். ₹1 உழைச்சிங்கன்னா 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா உழைக்காம கிடைக்காது. இதுக்கு காரணம் சனி ராசியில. சோ எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யாம பின்வாங்காதீங்க அப்படிங்கிறத இந்த மாசத்தோட உங்களுக்கு தாரக மந்திரமே. முயற்சி செஞ்சு பார்த்துட்டு எதா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத கொண்டு வாங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுவால உங்களுக்கே ஒரு சில சமயம் உடல்நல பாதிப்பு ஏற்படுத்தி ஆப்ரேஷன் பண்ண வைக்க. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இன்னும் சொல்ல போனா மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்கு அந்த ராகுவாலே, ராகுனா என்ன, மெடிக்கல் அந்த மாத்திரைகளாலே ஏதாவது ஒரு புதிய சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி கிரியேட் ஆகலாம். ஸோ மருத்துவமனைக்கு இந்த நேரத்துல போகாமையும் உங்களால இருக்க முடியாது, போனாலும் நல்லா இருக்காது. ரெண்டுமே நடக்கும். மருத்துவமனைக்கு உங்களால போகாம இருக்க முடியாது, போய் தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. சரி, போய் நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. குரு உச்சமானாலும் ஆசைகளை நிறைவேற்றி வைத்தாலும் ராசியில் சனி இருப்பது ஏதாவது ஒரு செலவுகளை இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் 5ஆம் இடத்துக்கு வர்றது, குரு அஸ்தமனப்படுத்துறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்த விட்டு வெளியில போற அமைப்பு ஜூலை 17ஆம் தேதிக்கு மேல நடக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன், நான் இங்க இல்லை. இது ஒரு மாசத்துக்கு ஆடி மாசம், ஆடி 15 வரை நடக்கும். அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை, இந்த ஆகஸ்ட் 1ங்கிறது ஆகஸ்ட் 12 வரையும் இது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆடி முடிகிற வரையுமே சொல்லலாமே, தப்பே இல்லை. இப்ப ஆகஸ்ட் 12 வரையும் நீங்க எங்கேயோ டெம்பரரியா ஒரு மாசத்துக்கு வெளியில போற அமைப்பை இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா 2 நாள் 3 நாளைக்கு அப்படி பண்ணும்.
ஏதாவது ஒரு ட்ரிப்பு போற மாதிரி. ஜனன ஜாதகம் பாதிச்சுச்சுன்னா 1 மாசத்துக்குமே உங்களை வெளியில இருக்கிற மாதிரி அமைப்பு கொண்டு வரும். நான் எங்கேயுமே வெளியில போக மாட்டேன், நான் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன்னா, சனி ராசியில இருக்காரு, குரு அஸ்தமனப்படுறாரு, தலைப்பகுதிகள் கவனம். சனி ராசியில இருந்தா எப்பவும் காலை தான் கவனமா பார்த்துக்க சொல்லுவாங்க. குரு அஸ்தமனம் ஆகிறாரு, உச்சமாயி அஸ்தமனம் ஆகிறாரு. அப்ப தலைப்பகுதியை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, தலையில எதுவும் அடிபடாம பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் பெரிய லெவல்ல இருக்காது, எல்லாமே சிறப்பான முறையில இருக்கும். புதன் வக்ரமாவது கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலைய வைக்கும், தாயாரை விட்டு பிரிய நேரிடும். எல்லாமே கவனமா பார்த்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தாய் தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். குறிப்பா தாய், அதே மாதிரி மனைவி, அம்மாவா பொண்டாட்டி அப்படிங்கிற போராட்டம் உங்க வீட்டுலதான் நடக்கும். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு இந்த சண்டை நடக்குதுன்னே தெரியாது, ஆனா நடக்கும். மாமியார் மருமக பிரச்சனையால உங்க தலை உருளும், இல்ல மாமனார் கணவர் பிரச்சனையால உங்க தலை உருளும். ஆண்களா இருந்தா மாமியார் மருமகள், அதாவது அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை. பெண்களா இருந்தா அப்பாவுக்கும் கணவருக்கும் சண்டை. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. அனாவசியமா நீங்க எதுலையும் நியாயம் பேச வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களால அடிச்சு பார்த்து தெரிஞ்சு வரட்டும் அப்படின்னு விட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். இல்லாட்டி உங்க நிம்மதியும் சேர்ந்து பறிபோகும். இல்ல இதுக்கு சொல்யூஷன் கிரியேட் பண்றேன்னு நினைச்சா நீங்க தனியா போங்க. இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க தனியா போனா உங்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது எந்த இல்ல அம்மா தனியா போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கும், நிறைய தண்ணி குடிங்க. ஸ்டோன் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல வரும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் மனதளவுல பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவரை போய் பார்க்குற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். வேணா கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசை ஒரு நிலைப்படுத்த கூடாது. என்னடா இது, எங்கிட்ட போனாலும், அதாவது ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் கொடுக்காங்க, வீட்டில் வந்தால் இவங்க ப்ரெஷர் கொடுக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போனால் அவங்க ஏதாவது கடன் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், உங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏமாத்துற மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்மளை தனிமைப்படுத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி ராசியிலே, ராசியாதிபதி ராசியை தொடர்பு கொள்றார். இது எல்லா வகையிலையும் சூப்பர்னே சொல்லலாம். ஆனா குரு அஸ்தமனம் ஆகிறத மட்டும் கவனமா, உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தான் உடம்பும் காலு, தலை 10ஆம் அதிபதி காலு, ராசி அதிபதி தலை, இந்த 2 பகுதியும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்ற அமைப்பு உங்களுக்கு தான். பயணங்கள் அதிகமா போற மாதிரி இருக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம். ராகு 12ல இருக்காருல்ல, சுற்றுலாதான். அதாவது வருமானத்துக்காண்டி போக மாட்டீங்க, செலவு பண்றதுக்காண்டி போவீங்க. பயணங்கள் போறது, ஹாஸ்பிட்டல் போறது, வருமானத்துக்காண்டி போவீங்க, நான் சொல்லவே இல்லை. அதனால பாதிப்பு இருக்காது, உடல்நல பாதிப்பு இருக்காது, மனநல பாதிப்பு இருக்காது, எல்லாம் தெளிவா இருக்கும். இதே புரட்டாதிக்கு பார்த்தா எல்லாம் இருக்கும் சொன்னேன், உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. செலவு பண்ணணுங்கிறது நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் பொழுது போகலன்னா இங்க இருக்கிற குற்றாலத்துக்கு, கொடைக்கானலுக்கு போவாங்க. நீங்க இதுக்காண்டியே வெளி மாநிலத்துக்கே போவீங்க. கேரளாவுக்கு போறேன், ஆந்திராவுக்கு போறேன். இப்ப ஒண்ணும் இல்லை, சிம்பிளா சொல்றேன். கோயிலுக்கு போகணும்னு திருச்செந்தூர் போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, கோயிலுக்கு போகணும்னு திருப்பதிக்கு போனீங்கன்னா அது ஆந்திரால இருக்கு. இந்த மாதிரிதான். ஸோ மொத்தத்துல இந்த மாதிரிதான் நடக்கும். அங்கே போய் உங்களுக்கு ஒரு நிம்மதி திருப்தி இருக்காதுங்கிறது தான் உண்மை. அட இவ்வளவு செலவு பண்ணி போய் சாமியை கும்பிட்டு வரோம், அங்கேயும் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அனாவசியமான செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதை எப்படி சாதகமா உங்களுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வழியே ஒழிய மற்றபடி எந்த ஒரு அமைப்பும் இல்லை. சூரியனை வழிபடுவது சிறப்பு. 6ஆம் அதிபதி ராசியாதிபதி அஸ்தமனப்படுத்துறார். உங்களுக்கு பகை கிரகமான சூரியன் உங்க ராசியாதிபதியை அஸ்தமனப்படுத்துறார். ரொம்ப கவனமா இருங்க. உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை மட்டும் பார்த்துக்கங்க. மற்றபடி செலவாகுதா, செலவாயிட்டு போட்டு விட்டுருங்க. அதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு பிளஸ்ஸே. சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி வக்ரம், ஆஸ்தியாதிபதி அஸ்தமனம். எல்லாத்துலயும் கவனம் தேவை. குறிப்பா தொழில்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை.
உடலும் தொழிலும் கவனம். உடம்பு ராசி 10ஆம் இடம் தொழில். அஸ்தமனம் ஆகிறது சூரியன் 6ஆம் இடத்தால. தொழில்ல ஏதாவது பிரச்சனை தேடி வரும், கடன் தேடி வரும், ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி செயல்படுத்த முடியாம இந்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு தொழில் இயங்குமாங்கிறதே டவுட் தான். இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். நட்சத்திராதிபதியும் வக்ரம், மனசும் விட்டு போகும். கிரிக்கன் பேர் எடுத்துருவீங்க. ஓப்பனாவே சொல்றேன், கிரிக்கங்கிற பேரை எடுத்துருவீங்க. புதனும் வக்ரம் ஆயிட்டார்ல, தெளிவில்ல, அவர் ஒரு சிந்தனையில இல்ல, ஒரு முடிவுல இல்ல, நிதானமா இல்ல அப்படின்னு ஊரே உங்களை சொல்ற அளவுக்கு நடக்கும். எதுலையும் கவனம் தேவை. குறிப்பா நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. 7ஆம் அதிபதி தான் வக்ரம் ஆயிருக்காரு. மனைவி விஷயத்துல கவனம் தேவை. கொண்ட போய் கோத்துட போறதே மனைவி, கணவன், நண்பர்கள் தான். ஆண்களா இருந்தா மனைவி, பெண்களா இருந்தா கணவர், இல்லாட்டி நண்பர்கள். ஏன்னா கல்யாணமே ஆகலையா நண்பர்கள், இவங்க தான் கொண்டு போய் உங்களை கோத்துட போறாங்களே. ஸோ ரொம்ப ரொம்ப கவனம். பயணங்கள் விஷயத்துலயும் ரொம்ப கவனம். எல்லாத்துலயும் கவனமா இருங்க. யாரையும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு சரின்னா செய்யுங்க, உங்களுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா செய்யவே வேண்டாம், தப்பே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் இது அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. ராசியாதிபதி வக்ரம், நட்சத்திராதிபதி வக்ரம், ராசியாதிபதி அஸ்தமனம், நட்சத்திராதிபதி அஸ்தமனம் 4, 7, 10. 1, 4, 7, 10 தான் ஒருத்தனுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கறதே. அந்த 4மே இந்த மாசம் அடி. அப்படிங்கும்போது ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.